வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் ஈகியருக்கு மொழி போர் ஈகியருக்கு வீர வணக்கம் 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 நடராசன் தாளமுத்துக்கு நடராசன் தாளமுத்துக்கு வீர வணக்கம் 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 தாளமுத்துக்கு நடராசன் தாளமுத்துக்கு வீர வணக்கம் 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 மொழி போர் ஈகியருக்கு மொழி போர் ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 38 மொழிப்போரில் 38 மொழிப்போரில் சிறை சென்று உயிர் நீத்த சிறை சென்று உயிர் நீத்த ஈகியருக்கு வீர வணக்கம் ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் ஈகியர் மொழி போர் ஈகியர் தர்மாம்பாள் அம்மையாருக்கு தர்மாம்பாள் அம்மையாருக்கு வீர வணக்கம் 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி உறுதி ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம் 1938 ராஜாஜி ஆட்சி இந்தியை திணித்த போது, இந்தி கல்வி கட்டாயம் என்று அறிவித்த போது, தமிழ் அறிஞர்கள் எடுத்த முன்முயற்சியில் மிக பெரும் தமிழ் தேசிய எழுச்சியாக மொழி காப்பு போராட்டம், இந்தி திணிப்பை எதிர்த்த போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் சிறை சென்று சிறையிலேயே உயிரீகம் செய்த நடராசன் தாளமுத்து ஆகிய ஈகியருடைய நினைவு இடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போர் நாளில் நாம் வீரவணக்கம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீரவணக்க பேரணியும் வீரவணக்க நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல 65 மொழிப்போரில் உயிரீகம் செய்த மாணவர்கள், தமிழ் தேசியர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய உயிரீகம் மொழி காக்கும் போராட்டத்தில் அவர்கள் உயிர் ஈந்தது என்பது அவருடைய நோக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்தி சமஸ்கிருதத்தை வேறறுப்பது மட்டுமல்ல, அதன் பெயராலே இருமொழி கொள்கை என்ற பெயரால் ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கத்தை ஏற்பது இன்னொரு குழியில் படுகொழியில் விழுவதாக அமையும். எனவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கையே உரிமை கொள்கை என்று முழங்கி வருகிறோம். கல்வியிலே, ஆட்சியிலே, நீதி நிர்வாகத்திலே, வழிபாட்டிலே அனைத்து இடத்திலும் தமிழே கோலோச்ச வேண்டும் என்ற ஒருமொழி கொள்கைதான் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டு உயிரீகம் செய்த நம்முடைய மொழிப்போர் மறவர்களுக்கு நாம் உண்மையாக செய்யும் வீர வணக்கமாக இருக்க முடியும். அதை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த நாளிலே உறுதி ஏற்போம். வெறும் மொழி போராட்டம் என்பது மொழி காக்கும் போராட்டம் மட்டுமல்ல, இனம் காக்கிற, தமிழர் தாயகம் காக்கிற போராட்டம். இவ்வளவு பெரிய உயிரீகம் செய்த தமிழர்களுடைய மொழி காக்கும் போராட்டம் உலக அரங்கத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் வெறும் 8 பேர் மாணவர்கள், அதுவும் சாதாரண தியாகம் அல்லதான். ஆனால் வங்காள மொழியை பாதுகாப்பதற்காக, உருது மொழி திணிப்பை எதிர்த்து, பாகிஸ்தான் ஆட்சியை எதிர்த்து, இன்றைக்கு இருக்கிற வங்காள தேசத்தில், அன்றைக்கு கிழக்கு வங்காளத்தில் மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டம் ஐநா சபையினாலே தாய்மொழி காப்பு நாளாக பிப்ரவரி 21 அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் தெளிவாக மொழி காப்பு போராட்டத்தையும் தாயக உரிமை காக்கிற போராட்டத்தையும் இணைத்து நடத்தினார்கள். மொழி காக்கிற போராட்டமாக, உறுதி திணிப்பை எதிர்த்த பாகிஸ்தானுடைய அரசை எதிர்த்த போராட்டமாக தொடங்கியது. பின்னாலே பங்களாதேஷ் விடுதலை போராட்டமாக, ஒரு தேசிய எழுச்சியாக அது மலர்ந்தது. அப்படிப்பட்ட மலர்ச்சியின் காரணமாகத்தான் உலக அரங்கத்தில் மொழி காப்பு நாளாக பிப்ரவரி 21 வங்காள மொழி காப்பதற்காக அவர்கள் நடத்திய போராட்டத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் 400 பேருக்கு மேலாக உயிரீகம் செய்து, நஞ்சுண்டு மாண்டு, துப்பாக்கி சூடுக்கு தொகையாக இறந்து போன வரலாறு கூட நம்முடைய பாட புத்தகத்திலே இல்லை. ஒரு 2வது தலைமுறை பிறந்திருக்கிறது. 65 மொழிப்போரை பார்த்திராத,
இரண்டாவது தலைமுறை பிறந்திருக்கிறது, மூன்றாவது தலைமுறை பிறந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அந்த மொழி உணர்ச்சி, தாயக உணர்ச்சி ஊட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பள்ளி பாட புத்தகத்திலே இந்த மொழி போராட்ட வரலாறு எழுதப்பட வேண்டும். கல்லூரி பாட ஆய்வுகளிலே மொழி போராட்டத்தினுடைய வரலாறு ஆய்வாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதே போல எங்கெங்கெல்லாம் இந்த மொழி காக்கும் போராட்டத்திலே ஈகம் நடைபெற்றதோ, பொள்ளாச்சியிலோ, குமாரபாளையத்திலோ, திருப்பூரிலோ, எல்லா இடத்திலும் இந்த மொழி காப்பு போராட்டத்தில் தமிழ் மொழி காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய நம்முடைய ஈகியர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அந்தந்த இடத்திலே மணிமண்டபங்கள் கட்ட வேண்டும், நினைவு சின்னங்களை எழுப்ப வேண்டும். அதுதான் நிலையாக இவர்களுடைய நினைவை பாதுகாக்க பயன்படுத்தப்படும். எனவே இந்த ஈகியருடைய வரலாற்றை பாட புத்தகத்திலே சேர்க்க வேண்டும். ஈகம் நடைபெற்ற எல்லா இடங்களிலும் தியாகிகளுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும். இந்த மொழிப்போர் நாளை ஜனவரி 25 தமிழ்நாடு அரசு விடுமுறையாக அறிவித்து மொழிப்போர் அந்த வரலாற்றை அரசாங்கத்தினுடைய விழாவாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே இந்த ஆண்டும் வலியுறுத்துகிறோம். வர ஆண்டாவது இந்த கோரிக்கையாக இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.